சார், எனக்கு 3 நாள் லீவ் வேணும் சார். அடுத்த வாரம் என் நாத்தனாரோட கல்யாணம் இருக்கு சார். எப்படி இருந்தாலும் அது சாட்டர்டே சண்டே தான் சார் வருது. அதனால எப்படி இருந்தாலும் எனக்கு நீங்க 1 நாள் லீவ் கொடுக்க வேண்டியதா தான் இருக்கும். அவசியமா போயே தீரணுமா? நீங்க போலனா அவங்க கல்யாணம் நடக்காதா? சார், கல்யாணம்லாம் யாருக்காகவும் நிக்காது சார். ஆனா நாங்க போகலன்னா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட மனசு ரொம்ப கஷ்டப்படும். என்னால அவங்க மனசெல்லாம் உடைஞ்சு போகிறத நான் விரும்பல. அதனால நீங்க எனக்கு 1 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா போதும் சார். அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு போங்க. உங்க லீவ் அப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். லீவ் இட் ஹியர். இந்தாங்க மேம் பில் 11,900 ரூபாய். சரி. இந்தாங்க. செல்வா, இந்தாங்க மேடம் பில் பே பண்ணிடுங்க. அப்புறம் மேம், நீங்க இந்த லிப்ஸ்டிக் பிராண்ட் வாங்கவே இல்லையே. இது ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன் மேம். இந்த வெரைட்டி வேற எங்கேயுமே கிடைக்காது. உங்க ஃபேஸ் வேற ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல. உங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சூட் ஆகும். வேண்டாம் வேண்டாம். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அம்மா மூக்கால அழுது 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மேல 100 ரூபாய் செலவானா கூட அம்மா என்ன தொலைச்சிருவாங்க. மேம், எந்த ஐட்டம் பாக்குறீங்க? இதுவா? மேம், இது ஒரு ஃபாரின் சென்ட். இதோட ஸ்மெல் பாக்குறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். அட, கை காமிங்க, நான் ஸ்ப்ரே பண்றேன். கை காட்டுங்க. வாசனை ரொம்ப நல்லா இருக்கே. திலீப்க்கு இந்த gift ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளோ? மேம், 19,990 only. 19,990-ஆ? இதை பேக் பண்ணிட்டுமா? இல்ல இல்ல இல்ல, அடுத்த முறை வந்து வாங்கிக்கிறேன். என்னங்க மேம், உங்களோட சேஞ்ச். என்னாச்சு? எப்படி ஆச்சு? சார், மேம் தான் பெட்டி எடுக்கும்போது. மேடம், பார்த்து நடந்துக்க மாட்டீங்களா நீங்க? பாத்தீங்களா, நீங்க பண்ண தப்புனால எனக்கு எவ்வளவு நஷ்டம். இந்த நஷ்டத்தை நீங்க ஈடு கட்டியே ஆகணும். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. நான் எப்படி? இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, இல்ல வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணுங்க. வீட்டுக்கா? நீங்க இந்த நஷ்டத்தை எனக்கு ஈடு கட்டியே ஆகணும். இவ்வளவு பணத்துக்கு நான் இப்ப எங்க போறது? சரி, சூர்யா அண்ணா கிட்ட பேசி பாக்குறேன். அவர் கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாரு. பாருங்க, நான் என்னுடைய அண்ணனுக்கு இப்ப போன் பண்ணேன். ஆனா அவருக்கு லைன் போக மாட்டேங்குது. பாருங்க மேம், நான் ஒண்ணு சொல்லட்டா? கரெக்டா இந்த மாதிரி நேரத்துல யாருக்குமே லைனே போகாது. இங்க பாருங்க மேடம், மரியாதையா வீட்டுக்கு போன் பண்ணி யாரையாவது பணத்தோட வர சொல்லுங்க. அவங்க வந்து பணத்தை கட்டுற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் நேரா அண்ணன் கிட்ட போய் உங்க பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறேன். இங்க பாருங்க மேடம், உங்களை மாதிரி நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஒரு தடவை இங்க இருந்து போயிட்டாங்கன்னா திரும்பி வரவே மாட்டாங்க. அதனால உடனடியாக உங்க வீட்டு ஆளுங்களை போன் பண்ணி வர சொல்லுங்க. அவங்க வந்து பணம் கொடுக்கலன்னா நாங்க உங்களை இங்க இருந்து அனுப்பவே மாட்டோம். எவ்வளவு பணம் கொடுக்கணும்?